அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அது, நிற்கிறான், நடக்கிறான், உட்கார்றான், செல்ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கானே ஐயா. அதுதான் உலகமாய் போச்சு இவனுக்கு. இவனுக்கு மட்டுமா செல்ஃபோன் இல்லைன்னா உலகமே சுத்தாது போல இருக்கு. பிறந்த குழந்தைக்கு பால் புட்டி வாங்குறாங்களோ இல்லையோ, முதல்ல செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, காலம் மாறி போச்சு. அடடா, டிபியில் மஞ்சுவோட ஃபோட்டோ இவ்வளோ சூப்பராக இருக்கு, டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கே. ஆஹா, தனியாக புலம்புற நிலைமைக்கு ஆளாயிட்டான ஐயா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள, மஞ்சுவோட டிபியில் அவளோட ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. மாறிக்கிட்டே இருக்குடா. அதுதான் அவங்களுக்கு வேலை. எனக்கு அதை பார்க்கறது தான் மாப்பிள்ள வேலை. ஆஹா, எதை சொன்னாலும் நெத்தி அடியாக ஒரு பதில் சொல்கிறானே ஐயா. அப்போ நான் இப்போ பார்க்குற வேலையை ரிசைன் பண்ண போறியா? மாப்பிள்ள, லவ்வை பற்றி உனக்கு என்ன மாப்பிள்ள தெரியும்? டேய் சிவா, அவ உன்னை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுடா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து ரசி. தேவையில்லாமல் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு நாளைக்கு அவள் டாட்டா கட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுகிற? ஆஹா, கொஞ்சம் அதிகமாக சத்தம் போட்டோமோ, அவன் ஏதாச்சும் கொண்டு வந்தால் கொடுக்க மாட்டானே ஐயா. டேய் சிவா, யாராண்ணா? உன் நண்பன். நான் எது சொன்னாலும் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவேன், புரிஞ்சதா? ஃபோட்டோவை நாமளும் பார்த்துருவோம், அப்போ தான் பையன் சந்தோஷப்படுவான். எங்க அந்த ஃபோட்டோவை காட்டு. டேய் சிவா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ செம்ம சூப்பராக இருக்குடா. என்ன மாப்பிள்ள, ஏதாவது வேணுமா? டேய், வீடியோ வந்தாதானடா என்ன ஏதுன்னு தெரியும். இன்னும் வரலையே. ஆஹா, பல்லெல்லாம் விளக்கி ரெடியாக இருக்கும், இன்னும் வீடியோ வரலையே ஐயா. ஏன் சிவா, ஒருவேளை இன்னைக்கு வந்தா என்ன சாப்பாடு வரும்? தெரியலையே மாப்பிள்ள. கண்டிப்பாக இன்னைக்கும் பிரியாணி தான் செஞ்சுருப்பா. என்னது, பாட்டை வேகமாக வைக்கிறான். டேய் சிவா, ஏன்டா சத்தமாக பாட்டை வச்ச? மாப்பிள்ள, இந்த பாட்டை தான் இன்னைக்கு மஞ்சு ஸ்டேட்டஸில் வச்சிருக்கா. வேற எதுவும் வைக்கலையாடா? ஏன் மாப்பிள்ள அலையிற? வச்சாங்கன்னா தான் உங்ககிட்ட நான் சொல்லுவேன்ல. கிளம்பு மாப்பிள்ள, போய் ஆளுக்கு ஒரு டீயை போட்டு வருவோம். ஒருவேளை சஸ்பென்ஸாக ஏதாவது கொண்டு வருவாளோ? வரட்டும் வரட்டும். மாப்பிள்ள, அந்த நாயை நேரில் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் மாப்பிள்ள. அந்த நாய் கடிச்சதுக்கப்புறம் தான் மாப்பிள்ள என் லைஃப்பில் ஒரு மாற்றமே வந்திருக்கு. அவன் நாய் கடிச்சா படாத பாடுபடுவான். ஆனால் இங்கே இவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கான். நாய் கடித்த மாதிரியே தெரியலையா? சரி, நமக்கு என்ன, முதல்ல டீ குடிக்க கிளம்புவோம். இல்லைன்னா மூடு மாதிரி திரும்பவும் செல்ஃபோனில் உக்காந்துருவான். என்ன அது, மஞ்சு செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே பைரவனுக்கு பால் வைக்கிறா, எனக்கு டீ கொடுக்குறா. கொஞ்ச நாளாக ஃபோனை தொடாமையே இருந்தா, இப்போ என்னன்னா ஃபோனை கீழே வைக்காமையே இருக்கா. என்னான்னு தெரியல. இன்னைக்கு தான் பைரவன் சந்தோஷமாக குடிக்கிறான். என்ன அது, பைரவனை இன்னைக்கும் கொஞ்சுறா, கொஞ்சிக்கிட்டே என்னது செல்ஃபோனில் எதையோ பார்க்குறா. யோ பெருசு, பொறாமப்படாமல் கொடுத்த டீயை குடியா. மனுஷன் செல்ஃபோனையே பார்த்துருக்க மாட்டார் போல இருக்கு. இந்த காலத்தில் இப்படியும் ஆளுங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சிவாவுக்கு மெசேஜ் போடுவோம். மாப்பிள்ள, 2 டீ சொல்லு மாப்பிள்ள. ஆஹா, செல்ஃபோனில் வச்ச கண்ணை எடுக்க மாட்டேங்கிறானே ஐயா. என்னது, மஞ்சு மெசேஜ் போட்டிருக்கா, ஃபோன் பண்ணி பேசுவோம். டீ சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க. நீங்களே சாப்பிடாதப்போ நான் எப்படிங்க சாப்பிடுவேன்? எனக்காக ஏங்க நீங்கள் டீ சாப்பிடாம இருக்கீங்க? ஆஹா, அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். இதுதான் கடலை போடுறது போல இருக்கு. ஆமாம், நீ குடிச்சியா நான் குடிச்சியான்னு. டேய் சிவா, எப்போ வருவாங்க, என்ன கொண்டு வருவாங்கன்னு கேளுடா. சரிங்க, நான் கட் பண்ணுறேன். மாப்பிள்ள, கட் பண்ணிட்டாங்க மாப்பிள்ள. ஆஹா, ஏண்டா கண்டதையும் பேசாம நமக்கு என்ன தேவையோ அதை பேச வேண்டியது தானடா. டீ குடிச்சிங்களா காப்பி குடிச்சிங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அதுபாட முக்கியம். ஏன் மாப்பிள்ள, ஒருத்தவங்க ஓசியில் ஒரு வாட்டி பிரியாணி கொடுத்தா சும்மா அதையே கேட்டுட்டு இருந்தா நம்மளை அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க? இதில் என்னடா அசிங்கம் இருக்கு? அவங்க நாய் தானே உன்னை கடிச்சிச்சு, நாம என்ன சும்மாவா பிரியாணி கேட்குறோம்? கடிச்சதுக்கு பதில் தானே கேட்குறோம். மாப்பிள்ள, கண்டிப்பாக கவனிப்பாங்க.
நீ கவலைப்படாத. டீயை சாப்பிட்டு முதல்ல வீட்டுக்கு போவோம். டேய் சிவா, வேலைக்கு டைம் ஆச்சு, கிளம்புடா. மாப்பிள, வேலைக்கு வரவே மனசு இல்லடா. ஏடா இப்படியே அடிக்கடி லீவு போட்டா கொப்பா வாங்கின கடனை எப்போ அடப்ப? இப்போ எதுக்கு மாப்பிள எங்கள் அப்பனை ஞாபகப்படுத்துகிற? ஏண்டா நான் ஞாபகப்படுத்தலைனா கடைக்காரன் உன்னை சும்மா விட்டுருவானா? ஆஹா, என்னது வெளியில் ஸ்கூட்டி சத்தம் கேட்குது. இப்போதானடா பேசணும், அதுக்குள்ளே வந்துட்டாங்க போல இருக்கு. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. என்னது காய்கறி எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் 4-5 பைய தூக்கிட்டு வர்றா. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்னங்க, மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு போகாமல் நேராக இங்கே வந்துட்டீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு இங்கேயே சமைக்க போகிறேன். ஏங்க வீட்டில் கேஸ் தீர்ந்துருச்சா? கேஸெல்லாம் இருக்கு. சமைச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலாக இங்கேயே வந்து சமைச்சிட்டா உங்களுக்கு வசதியாக இருக்கும்ல, அதுதான். ஆஹா, சமையல் வீட்டுக்கே வந்துருச்சு ஐயா. ஏங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேங்க உங்களுக்கு. என்னங்க நீங்கள் விளையாடுறீங்களா? உங்களுக்கு கால் வலிக்கும். நீங்கள் போய் உக்காருங்க, நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன். ஆஹா, கட்டின பொண்டாட்டி கூட இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாயா? கொடுத்து வச்சவன். அந்த நாயை சொல்லணும். மேடம், இன்னைக்கு புதன்கிழமை. ஏன் மாப்பிள, இது கூடவா அவங்களுக்கு தெரியாது? டேய் சிவா, முழுசா சொல்ல விடுறா. இன்னைக்கு நாம சைவம் சாப்பிட மாட்டோம்னு சொல்ல வந்தேன். ஏன் மாப்பிள, ஞாயிற்றுக்கிழமை தானே வழக்கமாக நாம் சைவம் சாப்பிட மாட்டோம். ஆஹா, நாம ஒரு பிட்டை போட்டா இவனே நம்மளை காட்டி கொடுக்குறானே ஐயா. டேய் சிவா, நீ மறந்துட்டு பேசுறடா. நாம புதன்கிழமை என்னைக்கு சைவம் சாப்பிட்ருக்கோம். ஏங்க, சிக்கன் வாங்கியிருக்கேங்க. பாத்தியா மாப்பிள, ஒரே வாரத்தில் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆஹா, எல்லாம் நாய் கடிச்ச ராசி. இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.